ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இதுவரை எப்படி இருந்திருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். இனிமேல் கர்த்தராலே நிறைவான ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாகும். ரூத்தின் வாழ்க்கையை பார்ப்போமேயானால் அது மிகவும் வருத்தமும் வேதனையும் நிறைந்ததுமாயிருந்தது. கணவனை இழந்து இளம் வயதிலேயே விதவையானவள். சொல்லிக் கொள்ளும்படி எந்த சொத்தும் ஆஸ்தி செல்வமும் அவளுக்கு கிடையாது. குடும்பத்தில் வறுமை. ஏதோ கால் வயிற்றுக்கு சாப்பிட்டு காலத்தை கழித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக அவள் வந்துவிட்டாள். அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ரூத்திற்கு கிடைத்த நிறைவான பலன் என்ன தெரியுமா? முதலாவது, ரூத்திற்கு கிடைத்த நிறைவான பலன் திருப்தியான வாழ்வு. ரூத் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். இதுவரை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கொண்டு அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு கொண்டு வறுமையில் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்த ரூத்திற்கு திருப்தியான சாப்பாடு கிடைக்கிறது. மீதியும் எடுத்து வைக்கிறார். அவளுடைய பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு வருகிறது. திருப்தியான வாழ்வு உண்டாகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒரு பற்றாக்குறையோடு திருப்தியாக குடும்பத்தை நடத்த முடியாமல் மிகவும் சிரமத்தோடு ஏதோ இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மீதியானதை எடுத்து வைப்பீர்கள். உங்களுக்கு நிறைவான பலன், திருப்தியான வாழ்வு கிடைக்கும். இரண்டாவது, ரூத்திற்கு கிடைத்த நிறைவான பலன் அழகான குடும்ப வாழ்வு. ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். மனம் உடைந்து போய் மிகவும் வேதனையோடு என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதானா என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ரூத்தை கர்த்தர் கைவிடவில்லை. அவளுக்கு ஒரு அழகான குடும்பத்தை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். நம்முடைய தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று நினைத்து ஏற்ற துணையை உண்டாக்கினவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததினாலே ரூத்திற்கு நிறைவான பலன் கிடைத்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ பிரச்சனையினாலேயோ சண்டையினாலேயோ குடும்பத்தை இழந்து தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ரூத்தை போல இளம் வயதிலேயே கணவனையோ மனைவியையோ இழந்து தனிமையாய் தவிக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இந்த வருஷத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தருகிறார். உங்கள் குடும்பம் கட்டப்படும். மூன்றாவது, ரூத்திற்கு கிடைத்த நிறைவான பலன் தேவ பக்தியுள்ள சந்ததி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தில் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தர் ரூத்திற்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததும் அல்லாமல் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஓபேத் என்று பெயரிடுகிறார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்படாதீர்கள். நீங்களும் தேவ பக்தியிலே
சந்ததியை பெற்றெடுப்பீர்கள். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ரூத்தை போல அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் ஓடாமல் கர்த்தரில் நிலையாய் நிலைத்திருந்து நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவான பலனை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தாவீதின் தாத்தா பெயர் என்ன? ஏ பேரேஸ், பி சல்மோன், சி போவாஸ், டி ஓபேத். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.